ப்ரூஸ் பேனர் ஒரு அமைதியான விஞ்ஞான ஆய்வில் மூழ்கியிருந்தார். அவர் ஒரு பண்டைய நாகரிகத்தின் அரிய களிமண் மண் மாதிரியை படித்துக் கொண்டிருந்தார். அந்த மண்ணுக்குள் சக்தி வாய்ந்த ஆனால் மர்மமான ஆற்றல் இருப்பதாக கண்டுபிடித்தார். திடீரென்று ஆய்வகத்தின் கதவுகள் உடைந்து திறக்க எதிரி படையினர் உள்ளே நுழைந்தனர். அவர்கள் களிமண்ணை திருட வந்திருந்தனர். மோதலில் ஆய்வக உபகரணங்கள் உடைந்து பச்சை நிற கதிர்வீச்சு ப்ரூஸ் மீது பட ஹல்க் உருவானார். எதிரிகள் பயந்து போனார்கள். அவர்களில் ஒருவன் பேராசையில் அந்த பண்டைய மண்ணை ஹல்கின் மீது வீசினான். மண் ஹல்கின் சருமத்தில் ஒட்டி கொண்டது. ஆச்சரியமாக அந்த நொடி ஹல்கின் கோபம் சட்டென்று குறைந்தது. களிமண் அவரது ஆக்ரோஷத்தை உறிஞ்சி அவருக்குள் ஒரு அமைதியை கொண்டு வந்தது போலிருந்தது. ஹல்க் முழு கோபத்துடன் நொறுக்குவதற்கு பதிலாக அந்த களிமண் ஒட்டிய கைகளை வைத்து மெதுவாக எதிரிகளை பிடித்து ஒரு மூலையில் வைத்தார். அவர் அதிக சேதத்தை ஏற்படுத்தாமல் அவர்களை வெளியேற்றினார். அந்த அழுக்கு அவருக்கு அமைதியின் சக்தியையும் கட்டுப்பாட்டையும் அளித்தது. அழுக்கில் இருந்த ஒரு பாடம். அமைதியின் சக்தி மிகப்பெரிய பலத்தை விடவும் சில சமயம் பெரியது.